ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்பைரிங் ஒரு விமனோட ஒரு ஸ்டோரி. யூனிட் 8 ரோல் ஆஃப் விமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படின்னு ஒரு டாப்பிக்கில் இவங்க கவர் ஆவாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராணி மங்கம்மாள். நாயக்கர் ஆட்சி காலத்தில் வந்துட்டு பெண்கள் அரசியாக ஆள்வாங்க அப்படின்றது அவங்களோட ஹிஸ்ட்ரியிலே இல்லை. ஆனால் இவங்க ஒரு காப்பாட்சியாளராக, எப்படின்னா பாகுபலி படத்தில் அந்த குழந்தை பிறக்கும்போது ரம்யா கிருஷ்ணன் எப்படி போயிட்டு அரியணையில் அவங்க அமர்ந்து குழந்தைய வச்சுட்டு ஆழ்வாங்களோ, அது மாதிரி ஒரு காப்பாட்சியாளராக நாயக்கர் மரபில் இருந்திருக்காங்க. யார்? ராணி மங்கம்மாள். குயின் ஹூ சோலி ரூல்டு சவுத் இந்தியா. தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண் அரசி அப்படின்னு கேட்டால் யாருன்னா ராணி மங்கம்மாள். இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாயக்கர் மரபில் சொக்கநாத நாயக்கர் அப்படின்றவர் மதுரை நாயக்கரில் ஒருத்தர் தான் சொக்கநாத நாயக்கர். இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமலை நாயக்கர் அப்படின்ற ஒரு சிறப்பான நாயக்க மன்னர் இருக்கார். அவரோட பேரன் தான் சொக்கநாத நாயக்கர். இந்த சொக்கநாத நாயக்கரோட மனைவி தான் ராணி மங்கம்மாள். சொக்கநாத நாயக்கர் பின்னாளில் இறந்துடுறாங்க. அப்போது அந்த காலகட்டத்தில் கணவர் இறந்தோன்னே தானும் உடன்கட்டை ஏறுற பழக்கம் அப்போ இருந்திருக்கு. ஆனால் இவங்க தன்னோட குழந்தை சின்னவனாக இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம ஆதரவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடன்கட்டை ஏற மறுக்கிறாங்க. அடுத்து இவங்க யார்? ராணி மங்கம்மாள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொக்கநாத நாயக்கரோட தளவாய் ஒருத்தங்க இருந்திருக்காங்க. யார்? லிங்கம நாயக்கர். லிங்கம நாயக்கரோட மகள், தன்னோட தளபதியோட மகள் தான் ராணி மங்கம்மாள். தளபதியோட மகள் லிங்கம நாயக்கரோட மகள் தான் ராணி மங்கம்மாள். அவங்கள திருமணம் பண்ணிக்கிறாங்க. இவங்க சொக்கநாத நாயக்கர் இறந்த பிறகு அவங்களோட மகனுக்காக அவங்க உடன்கட்டை ஏறலை அப்படின்னு சொன்னோன்னா, அவங்களோட மகன் அப்படின்றவங்க அரங்க கிருஷ்ணமுத்து வீரப்பன். அவங்க ரொம்ப சின்ன பையனாக இருந்ததுனால உடன்கட்டை ஏற மறுத்திருக்காங்க ராணி மங்கம்மாள். இந்த காலகட்டத்தில் அரங்க கிருஷ்ணமுத்து வீரப்பன் இவர் சின்னவராக இருந்தாலும் இவர் அரியணையில் ஏறி அரசனாக முடிசூட்டி அவங்க அப்பாவுக்கு அப்புறம் ஆண்டு வந்தாங்க. இவர் காலகட்டத்தில் நம்ம இப்போ நம்மளுக்கு இந்த கட்டபொம்மன், பூலிதேவர், அவர் ஆங்கிலேயரை எதிர்த்து குரல் கொடுத்தவங்க அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இவர் அந்த காலகட்டத்தில் முகலாயர்களான அவுரங்கசீப்புக்கு ஒரு பழக்கம் இருந்திருக்கு. அவுரங்கசீப் என்ன பண்ணுவார்னா, அவர் தன்னோட எல்லைக்குள்ள டெரிட்டரியை பெருக்கிறதுக்கான முயற்சியாக தன்னோட படை பலத்தோட ஒரு பெரிய யானையில் தன்னோட ஒரே ஒரு கால் செருப்பை வச்சு எந்த இடத்த கைப்பற்றணும்னு நினைக்கிறாரோ அந்த நாட்டு எல்லைக்கு அந்த செருப்பை யானையில் வச்சு எடுத்துகிட்டு போக சொல்லுவார். அப்படி போய் அந்த நாட்டு எல்லைக்குள்ளே போகும்போதே அங்கே அந்த நாட்டை ஆள்ற சிற்றரசர் அவங்கள வரவேற்று, அவங்க உங்களுக்கு கப்பம் கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரண்டர் ஆகிடுவாங்க மோஸ்ட்லி. ஆனால் அரங்க கிருஷ்ணமுத்து வீரப்பன் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி திண்டுக்கல், அதாவது இவங்க மதுரையில் ஆள்றாங்க, திண்டுக்கலுக்கு அவுரங்கசீப்போட செருப்பு அப்படின்றது வருது. அந்த காலகட்டத்தில் இவர் என்ன சொல்கிறாரு, நாயக்கர்களான நாங்கள் பெருமாளை தவிர வேறு யாருக்கும் பணிய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அரங்க கிருஷ்ணமுத்து வீரப்பன். அந்த ஒரு கால் செருப்பை மற்ற சிற்றரசர்கள் என்ன பண்ணுவாங்க, தன்னோட அரியணையில் வச்சுட்டு நாங்கள் கப்பம் கட்டுறோம் அப்படின்ற மாதிரி தான் மற்ற சிற்றரசர்கள் சொல்லுவாங்க. ஆனால் அரங்க கிருஷ்ணமுத்து வீரப்பன் என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு செருப்பு இவர் வரவேற்கிறதுக்காக போகாமல் அந்த ஊரலிலே இருந்தது. சரி வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவுரங்கசீப்போட படை அரங்க கிருஷ்ணமுத்து வீரப்பன் இருக்கிற அவங்களோட அரண்மனைக்கு வருது. அப்போ என்ன பண்ணுவார் இவர், அந்த செருப்பை எடுத்து தன்னோட காலில் மாட்டிட்டு, உங்கள் அரசை என்ன மூடனா,
ஒரு கால் செருப்பை நான் எப்படி பயன்படுத்த முடியும், இன்னொரு கால் செருப்பு இல்லாமல் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இது பார்த்துட்டு அங்கே உள்ள அவுரங்கசீப்போட படைக்கு எல்லாருமே வந்து அதிர்ச்சியாக இருக்காங்க. பல பேர் கண்டு நடுங்குறாங்க நம்ம படையை பார்த்து, அந்த ஒத்த கால் செருப்பை பார்த்து. இவர் என்ன இப்படி பண்ணிட்டாரேன்னு சொல்லிட்டு இவரும் அதுக்கப்புறம் அவுரங்கசீப்போட படையும் திரும்ப டெல்லிக்கு போயிடுவாங்க. பின்னால் ராணி மங்கம்மாள் காப்பாட்சியாளராக ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கும்போதும் அவுரங்கசீப்போட படை வரும். அப்போ வந்து என்ன பண்ணிடுவாங்க, ராணி மங்கம்மாள் அப்போ டிப்ளமேட்டிக்காக கொஞ்சம் யோசிப்பாங்க. என்னென்னா அவங்களுக்கு பொருள் கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. யார், அவுரங்கசீப்போட படைக்கு கொஞ்சம் பொருளை கொடுத்து அனுப்பி வச்சுருவாங்க ராணி மங்கம்மாள். ராணி மங்கம்மாள் இவங்க எங்கே வந்து கேபிட்டலாக வச்சு ஆண்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் தர்பார் மஹால் அப்படின்ற இடத்த அவங்களோட அரண்மனையாக இருந்தது. திருச்சியை தலைநகராக வச்சு தான் ஆண்டாங்க. இவங்க வந்து ரொம்ப என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, தன்னோட மகன் வந்து அவனுக்கு நம்ம நல்லது கெட்டது சொல்லணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு நிறைய சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு அரசாட்சியை நீ பிடிக்கணுன்னா, ஓகேவா, ஒரு நாட்டை நீ ஆளணுன்னா ரொம்ப தந்திரமாக நீ நடந்துக்கணும், என்னென்னா ஸ்ட்ராட்டஜியோடு நீ இருக்கணும் அப்படின்றது அவரோட பிள்ளைக்கு சொல்லுவாங்க ராணி மங்கம்மாள். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அடக்கத்தோடு இருக்கணும், அட் த சேம் டைம் தந்திரமும் உனக்கு இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் முன்கோபம் ஆங்கராக இருக்கிறது எப்போதுமே வந்து உனக்கு வெற்றியை தரவே தராது. நீ பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருக்கும்போது ஒரு ரைவல்ட்ரியை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீ ஆயத்த நிலை ரெடியாக இருக்கணும். பொறுமையாக இருந்து ரைவல்ட்ரியை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஆயத்த நிலையில் இருக்கணும் அப்படின்றது இவங்களோட அட்வைஸ். அது மட்டும் இல்லாமல் எந்த வேலையிலையும் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது ப்ளஸ் துணிவான முடிவை எடுக்கணும். அப்படின்னா ஒரு ஃபர்ம் டெசிஷன் எடுக்கணும்னா இன்னர் ஸ்ட்ரென்த், மன வலிமை அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றது இவங்களோட அட்வைஸ். தன்னோட ஒரு அரசன் அப்படின்றவங்க தன்னோட மக்களை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அவங்களோட சொந்த மகளை எப்படி நினைக்கிறாங்களோ அது மாதிரி அவங்களோட மக்களையும் வந்து அன்பு செலுத்தி நடத்தணும் அப்படின்றது இவங்களோட அட்வைஸ். நெக்ஸ்ட்டு இவங்களோட மகன் ஆட்சி செஞ்ச விதம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, மகனுக்கு வந்து திருமணம் பண்ணி முடிசூட்டி அரசனாக ஆக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் தந்தை எந்தெந்த பகுதிகளை வந்து இழந்தாரோ அதை எல்லாத்தையுமே ரீகேப்சர் பண்ணுறாரு அரங்க கிருஷ்ணமுத்து வீரப்பன். நிறைய டெம்பிள்ஸ், கோயில்களை எழுப்பியிருக்காங்க. சத்திரம், சாவடிகள் இதெல்லாம் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இவர் எப்போதுமே சொல்கிற ஒரு வார்த்தை, நேர்மையை காட்டிலும் சிறந்த தெய்வம் இல்லை. நோ டெய்டி கிரேட்டர் தென் ஹானஸ்டி. நோ டெய்டி கிரேட்டர் தென் ஹானஸ்டி அப்படின்றது அரங்க கிருஷ்ணமுத்து வீரப்பனோட ஒரு கோட்டாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எப்போதுமே வந்து நடுவு நிலைமை அப்படின்ற பண்பு அப்படின்றது உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றத மைண்டில் வச்சு செயல்பட்டிருக்காங்க. ரொம்ப நியூட்ரலாக வந்து கவர்மெண்ட்டை ரன் பண்ணியிருக்காங்க. அதோட ஒரு விளைவு தான் அமைதியான முறையில் அவங்க ஆட்சி அப்படின்றது இருந்திருக்கு. ப்ளஸ் பீப்புள், மக்களுக்கு மத்தியில் இவருக்கு ரொம்ப நல்ல பெயர் அப்படின்றது இருந்திருக்கு. என்ன பண்ணுறது, ஒரு 7 ஆண்டு காலம் மட்டும்தான் ஆண்டாங்க. அதுக்கப்புறம் அம்மை நோய் வந்து இறந்துட்டாங்க. அரங்க கிருஷ்ணமுத்து வீரப்பனோட மனைவி ராணி மங்கம்மாளோட மருமகள் யார், சின்னமுத்தம்மாள். இவங்களும் வந்து உடன்கட்டை ஏறலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அப்போ கருவுற்று இருந்தாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ உடன்கட்டை ஏறாமல் அதை அவாய்ட் பண்ணாங்க. பின்னாளில் வந்து அவங்களுக்கு ஒரு மகன் விஜயரங்க சொக்கநாதன் அப்படின்ற மகன் பிறக்கிறாங்க. பேரன் பிறந்தோடனே இவங்க என்னென்னா, பேரன் பிறந்த உடனே சின்னமுத்தம்மாள் அவங்க வந்து தற்கொலை பண்ணி இறந்துடுறாங்க. ஸோ பேரன் வந்து ரொம்ப சிறு குழந்தை அப்படின்றதுனால அவங்களுக்கு பேரளவு அரியணை, இவர் அரசர் அப்படின்ற ஒரு பேரளவு பொறுப்பை வந்து ராணி மங்கம்மாள் கொடுக்குறாங்க. எந்த காலகட்டத்தில், அந்த 1688 அவங்க மருமகள், அதாவது அவங்க வந்து தற்கொலை பண்ணி இறந்துடுறாங்க. மங்கம்மாளுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் அந்த காலகட்டத்தில். ஏன்னா மகனும் போயிட்டாங்க, மருமகனும் போயிட்டாங்க. தன்னோட பேரனை வந்து
நல்ல முறையில் வளர்க்கணும் அப்படின்ற ஒரு டியூட்டி ப்ளஸ் மக்களையும் பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு பொறுப்பு அவங்களுக்கு இருந்திருக்கு. அதனால் விஜயரங்க சொக்கநாதர் பெயரளவு அரியணை ஏறுறாரு. இவங்க காப்பாட்சியாளராக தொடர்றாங்க. அதனால் மக்கள் இவங்களை என்ன சொல்கிறாங்க, துயரங்களை தாங்கிக் கொண்டு ஆட்சி கடமைகளை அழகுற ஆற்றக்கூடிய வீராங்கனை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொல்கிறாங்க. இவங்க என்னென்ன நல்லது மக்களுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீப்புளோட நலனுக்காக ரொம்ப ரொம்ப பாடுபட்டவங்க தான் வந்து மங்கம்மாள். அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து நிறைவேற்றணும் அப்படின்றது இவங்களோட ஒரு செயலாக இருந்திருக்கு. தமுக்கம் மைதானம் அப்படின்றது மதுரையில் இருக்குது. அந்த மைதானத்தை இவங்க தான் கட்டுறாங்க. அந்த காலகட்டத்தில் யானை போர் அப்படின்றது அதில் நடக்கும். ப்ளஸ் நிறைய திருவிழாக்கள் அப்படின்றது தமுக்கன் மைதானத்தில் தான் நடக்கும். இவங்களோட கோடை கால விடுமுறையை கழிக்கிறதுக்கு என்ன கோட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மதுரையில் இருக்குது. இப்போதைக்கு அது வந்து காந்தி மியூசியமாக வந்து இயங்கிக்கிட்டு இருக்குது. மதுரை காந்தி மியூசியமாக. ப்ளஸ் இவங்க நிறைய சத்திரம், அன்ன சத்திரம் அப்படின்னு சொல்லப்படுற மீல் ஹவுஸ் அப்படின்றது இருந்திருக்கு. திருச்சியில் விராலிமலை பகுதியில் வந்து கொடும்பாலூர் அப்படின்ற இடத்துல இவங்க கட்டின அன்ன சத்திரம் அப்படின்றது இருக்குது. இப்போ பராமரிப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்றது நியூஸில் பார்த்த செய்தி. அது மட்டும் இல்லாமல் மதுரையிலையும் அன்ன சத்திரம் அப்படின்றது திறந்துருக்காங்க. புதிய சாலைகள், ரோடு அப்படின்றது போட்டிருக்காங்க. மத்திய சந்தை, சென்ட்ரல் மார்க்கெட் அப்படின்றது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மக்களுக்கு மட்டும் இல்லாமல் கால்நடைகள் போகும்போது அவங்களுக்கு தண்ணி தேவைக்காக நீர் தொட்டிகள் அங்கங்கே இருந்திருக்கு. ப்ளஸ் மதுரை கல்லூரி, மதுரை காலேஜ், ஹை ஸ்கூல் பில்டிங், உயர்நிலை பள்ளி கட்டிடம், ராமநாத மாவட்ட ஆட்சியரின் பழைய கட்டிடம், ஓல்டு கலெக்டர் ஆஃபீஸ் ஆஃப் ராம்நாடு, இதெல்லாம் இவங்க ஆட்சியில் இருந்தப்போ இவங்க கட்டின பில்டிங். அது மட்டும் இல்லாமல் மங்கம்மாள் மகால் அப்படின்றது திருச்சியில் இருக்குது. அது இப்போ வந்து கவர்மெண்ட் மியூசியமாக இருக்குது. மங்கம்மாள் ரோடு அப்படின்றது கன்னியாகுமரி மதுரை இதுக்கு நடுவில் உள்ள ஹைவே, கன்னியாகுமரி டு மதுரை ஹைவே தான் வந்து மங்கம்மாள் ரோடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்விங் ஃபெஸ்டிவல், ஊஞ்சல் திருவிழா அப்படின்றது ஆனி மாதத்தில் கொண்டாடுறாங்க மதுரை மக்கள். இது இவங்க ஏற்படுத்தினது அப்படின்ற சொல்லலாம். மீனாட்சி திருமணம், மதுரை அப்படின்னாலே மீனாட்சி அம்மன் திருமணம் அப்படின்றது ரொம்ப ஒரு விமர்சையான ஒன்று. அந்த மீனாட்சி திருமணம் அப்படின்றது சித்திரை மாதத்தில் ஒரு முழுமதி பௌர்ணமி நாளில் வந்துட்டு நடக்கும். அந்த காலகட்டத்தில் தமுக்கம் மாளிகையிலேருந்து மங்கம்மாள் ப்ளஸ் இளவரசர் 2 பேருமே வந்து மீனாட்சி கல்யாணத்தை வந்து இங்கேருந்து கண்டுகளிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து பூஜை செய்யும்போது மங்கம்மாளோட செங்கோலை வந்து சாமி அறையில், கருவறையில் வச்சு சாமி கும்பிட்டுவாங்க அப்படின்றது ஒரு செய்தி. இவரோட ஆட்சி காலத்தில் செக்குலரிசம் அப்படின்றது இருந்திருக்கு. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க, ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கை கொண்டு வாழ விடுவதே தர்மம். உங்களுக்கு பிடிச்ச மதத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்றது தான் இதோட கருத்து. இவங்களோட காலகட்டத்தில் மெல்லோ பாஸ்டர் அப்படின்றவங்க வந்து அரெஸ்ட் ஆகிடுவாங்க. இவங்க மங்கம்மாளுக்கு அதை தெரிஞ்சு ஏன் அவங்கள அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது இது மாதிரி மதத்தை பரப்புகிறாங்க அப்படின்ற இது பண்ணியிருப்பாங்க. அது அவங்களோட வேலை, அது அவங்க பண்ணுறது, அவங்களோட வேலையை அவங்க பார்க்கட்டும், உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் ஒரு மதகுரு போசேத் அப்படின்ற மதகுருவை வந்து அவங்களோட கோர்ட்டுக்கு வந்து வர வச்சுருப்பாங்க. இது அவங்களோட விருந்தோம்பல் பண்பை வந்து நம்மளுக்கு எடுத்து காட்டுது. ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்றது தெரியுது. திருச்சியில் நிறைய நிலங்களை வந்து இஸ்லாமியர்களுக்கு கிராண்டாக மானியமாக கொடுத்துருக்காங்க. நிறைய கோயிலுக்கு வந்து கையில் காசு அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இவங்க காலகட்டத்தில் மற்ற மக்கள் இவங்களுக்கு பக்கத்தில் உள்ள ஆட்சியாளர்களுக்கும் இவங்களுக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைசூரில் வந்து அந்த காலகட்டத்தில் சிக்கதேவராயர் அப்படின்றவர் ஆண்டுக்கிட்டு வந்தார். இவர் அங்கேருந்து தானே காவேரியிலேருந்து தண்ணி இங்கே கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற பிரச்சனை இப்போ மட்டும் இல்லை, அந்த காலகட்டத்திலேருந்தே இருக்குது.
காவேரிக்கு நடுவில் நமக்கு தண்ணி வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு டேம் அப்படின்றது சிக்கதேவராயர் கட்டுறாரு. இதனால் தஞ்சாவூர் மதுரை அப்படின்ற 2 நகரங்களுக்கு தண்ணீர் அப்படின்றது வராது. இதனால் தஞ்சை மராத்தியர்களோட இவங்க நட்புறவு கொண்டு அவங்கள அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற முடிவை எடுக்கிறாங்க ராணி மங்கம்மாள். ஆனால் எதிர்பாராத விதமாக இயற்கையே நம்மளுக்கு ஒரு நட்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது இதில் தான். ஒரு ரொம்ப கனமழையில் அவங்க கட்டின டேம் அப்படின்றது உடஞ்சிருது, காவேரி மேலே கட்டினது. அதனால் அந்த சண்டையும் நடக்கலை. திருவாங்கூர் போர் ராஜா ரவிவர்மா மதுரை நாயக்கர்களுக்கு கட்ட வேண்டிய திரை அப்படின்றது செலுத்தாமல் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கல்குளம் பகுதியில் உள்ள நாயக்கர் படையை தாக்குனாங்க. யார்? ராஜா ரவிவர்மா. அதற்கு பழி வாங்கிறதுக்காக ராணி மங்கம்மாள் நரசப்பையர் அவரோட தளபதியை அனுப்பி சண்டையிட்டு அதுக்கு பொண்ணு, திரை, பீரங்கி இதெல்லாம் கொடுத்து ரவிவர்மா அனுப்புனாங்க அப்படின்னு ஒரு இது இருக்குது. நெக்ஸ்ட்டு தஞ்சாவூர் போர். தஞ்சை மராத்தியர்களோட சேர்ந்து மைசூருக்கு எதிராக போராட ரெடியாகிடுவாங்க. ஆனால் தஞ்சாவூர் மராத்தாவோடையே இவங்களுக்கும் நல்ல ஒரு ஹார்மனி அப்படின்றது இல்லை. தஞ்சை மராத்தியர்கள் அவங்க தான் அந்த காலகட்டத்தில் தஞ்சாவூரை ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. யார் அப்படின்னா சாஜி அவங்க மதுரை நாயக்கர்கள் ஆள்ற பகுதி சிலதை கைப்பற்ற நினச்சி கைப்பற்றினாங்க. அதற்கும் தளவாய் நரசப்பையரை அனுப்பி தஞ்சையை ஃபுல்லாக பயமுறுத்துனாங்க. அப்போ மராத்தியர்களோட மினிஸ்டர் யார் அப்படின்னா பாலாஜி பண்டிதர். இவங்க இல்லை இது மாதிரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பொருளை கொடுத்து அனுப்புவாங்க. பாலாஜி பண்டிதர். அடுத்து 1702 இதுதான் ராணி மங்கம்மாள் தலைமையில் போன போரில் முதலும் கடைசியுமான ஒரே ஒரு தோற்ற போர் அப்படின்றது இதுதான். தோற்றுருப்பாங்க. யாருக்கு எதிராக அப்படின்னா ராமநாதபுரம் ரகுநாத சேதுபதி. இவங்கள் நல்ல இணக்கமாக தான் இருந்தாங்க. ஆனால் திடீர்னு சண்டை அப்படின்றது வர ஆரம்பிச்சிட்டு இந்த போரில் அவங்களோட தளவாய் நரசப்பையர் அப்படின்றவங்க இறந்துருவாங்க. இறந்ததுக்கப்புறம் போர்லையும் தோற்றுருவாங்க. அங்கே நிறையா அரசியல் குளறுபடிகள் அப்படின்றது நடக்கும். தன்னோட பேரன் அவங்களே இவரை ஜெயிலில் போட்டுருவாங்க. யாரை? ராணி மங்கம்மாளை. பின்னால் 1706 இறந்துருவாங்க. இது ஒரு கதை. என்னென்னா பழனி மலையில் ராணி மங்கம்மாள் மேலே ஏறி சாமி தரிசனம் பண்ணுறதுக்காக போயிட்டுருப்பாங்க. அப்போது தடுமாற்றத்தில் வந்த ஒரு முருகன் பக்தன் தெரியாமல் இவங்கள்ட்ட இடிக்க வந்துடுவாங்க. அதை இவ எப்படி இடித்தா அப்படின்னு சொல்லிட்டு மங்கம்மாளோட பாதுகாவலர்கள்லாம் அவனை அடிக்க போவாங்க. அப்போ மங்கம்மாள் சொல்லுவாங்க, அவர் பக்தி தடமாற்றத்தில் தெரியாமல் வந்துட்டார். இது சாமியோட இடம், இங்கே எல்லாருமே சமம்தான் அப்படின்னு சொல்லுவாங்க மங்கம்மாள். அதுக்கப்புறம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஊஞ்சல் மண்டபம் அந்த இடத்துல மங்கம்மாளோட ஓவியங்கள் அப்படின்றது இன்னும் காணப்படுது. இன்னொரு முக்கியமான தலைவரோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.